மாட்டு விந்தன் 100 மில்லியன் 100 கோடி ரூபாய்க்கு டென்மார்க்குங்கிற நாடு வாங்கிட்டு போயிட்டேன். வாங்கிட்டு போய் அவன் நாட்டு மாடை வளர்த்துட்டேன். நம்ம அவன் கொடுக்குற இலவசத்துக்கு வாயை பிளந்துட்டு எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்கிறோம். பால் சாப்பிட்ட பிள்ளை எல்லாம் நோய் இல்லாம இருக்குடா. பாலா இல்ல தமிழ்நாட்டுல யார் வீட்லயும் பசுமாடு ஒழுங்கா இல்ல. மாடு கொடுக்கறவங்க கொடுத்து காது ஊத்தி கொடுத்துருக்காங்க. பசுமாடு மாட்டுக்கெல்லாம் காது ஊத்து நடக்குது இல்ல, மாட்டுக்கு காது ஊத்து நடக்குது. உங்களுக்கு குத்த முடியாம குத்தி காட்டுறாங்க. இனி உங்களுக்கும் குத்திடுவோம் பாத்துக்கோங்க. சிம்பாலிக்கா சொல்லிட்டேன். உங்களுக்கு குத்துற காதுரா அது. படுத்தா எந்திரிக்குது இல்ல, எந்திரிச்சா படுக்குது இல்ல. நாட்டு மாடு எப்படி எப்படி கத்துது? மாடு முன்னாடி எல்லாம் மாடு பசுமாடு அருமையா கத்தும். அப்படி கத்தும், அப்படி கத்தும். இப்ப மாட்டுக்கு தௌத்தத்தை பாரு. இங்க ஒரு கதை நடந்திருக்கு தெரியுமா? நாட்டு மாட்டு விந்தன் இருக்குல்ல, நம்ம நாட்டோட மாட்டு விந்தன் 100 மில்லியன் 100 கோடி ரூபாய்க்கு டென்மார்க்குங்கிற நாடு வாங்கிட்டு போயிட்டேன். வாங்கிட்டு போய் அவன் நாட்டு மாடை வளர்த்துட்டேன். நம்ம அவன் கொடுக்குற இலவசத்துக்கு வாயை பிளந்துட்டு எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்கிறோம். சரி, காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டா என்ன கேட்க முடியும்? எவனையும் கேட்க முடியும்? கேட்க முடியாது. சுயமரியாதையை விட்டு கொடுக்க கூடாது. அந்த தன்மான வேணும். சரி, இங்க அப்பா பேர் நம்பிராஜ். யார் இந்த வேட்டுவ தலைவன்? வேட்டுவச்சர் வேற ஆளுங்க. அவர் இல்லையா? அவர் இல்ல, வேடுவர் தலைவர். வேட்டுவ தலைவர் நம்பி. வேடுவர் தலைவர் நம்பி. நம்பி மகனா நீங்க? நம்பிராஜ். ஆமா. அந்த பொம்பளை பிள்ளை பேர் என்ன? ஒண்ணு தங்கை பள்ளி. பள்ளி. இன்னொன்னு ஆளு கிள்ளி. அது யாரு கிள்ளி? ஐயா நம்ம அட்வான்ஸ் தான். அப்படியா? 5:30 மணி வரைக்கும் பள்ளியை பாக்கணும். அதுக்கு முன்னாடி ஆளை பாருங்க. அதையே நான் பாக்கணும். இல்ல ஒரு ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் கொடுப்போம். ஆசீர்வாதத்தை கூட்டி போக மாட்டீங்களே. அதே நம்ம நான் ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல தங்குறாள் இல்லடா. அப்புறம் அதனாலதான் சந்தேகமா இருக்கு. திடீர்னு நீங்க வாடகை என் கூட வாமா, நீ வேற எங்கேயா கூட்டிட்டு போயிட்டீங்களா? மனுஷனா நீ? அந்த மாதிரி வேலை நான் நினைச்சிட்டேன். யார பார்த்து நான் கைலாசாவுக்கு போலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். தெரியுமா இல்லையா? எனக்கு லெட்டர் வந்துருச்சு. வந்துருச்சா? நீங்க தான் வரணும். முதல்ல அங்க வந்து நாடக சங்கம் ஒண்ணு ஆரம்பிக்க, எங்க நாட்டையும் க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு. நாடக சங்கம் ஆரம்பிச்சா அப்படியா நான் சொல்றேன்? இல்ல சாமி, வேலையா போச்சு போ. சங்கரதாஸ் சுவாமிகள் எதுக்கு அந்த நாடகத்தை கண்டுபிடிச்சாரு? நல்ல எழுதினாரு. இந்தி இந்த தமிழுக்கு தெலுங்கும் சமஸ்கிருதமும் இந்த நாட்டுல தமிழை அழிக்கிற அளவுக்கு கொலை வச்சிருச்சு. அந்த நேரத்துல ஐயா சங்கரதாஸ் சுவாமிகள் தமிழ்ல நாடகங்களை எழுதி இந்த தமிழ் மக்களுக்கு, பாமர மக்களுக்கு கொண்டு போய் நாடகம் மூலமா கெடுத்தினார். அதனாலதான் அவ்வை சண்முக காலத்துல அவ்வை சண்முக ஐயா அவருக்காக நினைவு கலையரங்கம் ஒண்ணு கட்டினார் மதுரை தமுக்க மைதானத்துல. ஐயா சங்கரதாஸ் சுவாமிகளுடைய நினைவு கலையரங்கம்னு பேரே இருந்துச்சு. இப்ப வந்த அரசாங்கம் சங்கரதாஸ் சுவாமிகள் நினைவு கலையரங்கிற பேரை மாத்திட்டு ஆங்கிலத்துல மதுரை மீட்டிங் ஹால்னு மாத்திட்டேன். யாரும் அதை பத்தி நாடக கலைஞர்களுக்கு அக்கறை இல்லை. நான் ஒரு ஆள் தயா பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன செய்யறது? சரி, கூப்பிடுங்க. நம்ம தான் பேசணும், வேற யாரு பேசுவா? பூனைக்கு மணி யாரு கட்டுறதுங்க தான் பிரச்சனை.